Welcome to our channel. இன்னைக்கு Cook with கோமாலியில் ரோஷினி அவங்க பண்ண பொட்டேட்டோ லீக் ராவியோலி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பொட்டேட்டோ அண்ட் லீக்கை ஸ்டஃப் பண்ணி ராவியோலி பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக ஒயிட் சாஸ் போட்டுட்டு கூடவே ப்ரெட்டெல்லாம் டோஸ்ட் பண்ணி வைக்க போகிறோம். மேலே கொஞ்சமாக சீஸ் அண்ட் ஆரிகானோ போட்டு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த இட்டாலியன் ராவியோலி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ராவியோலி பண்ணுறதுக்கு நான் அரை கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி ஒரு ஒர்க்கிங் மேட்டில் போட்டுக்கிறேன். ராவியோலி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு பாஸ்தா ஷீட் வேணும். அதை தான் இப்போ பண்ணுறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் பாஸ்தா ஷீட்டை எப்படி எக் வச்சு பண்ணுறது அப்படின்னு போட்டுட்டேன். அதோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நாம் எக்லெஸ் ராவியோலி தான் பண்ண போகிறோம். ஸோ எக் இல்லாமல் பாஸ்தா ஷீட் பண்ணுறதுக்காக நான் பட்டர் சேர்த்துக்கிறேன். இந்த பட்டர் தான் உங்களுக்கு அந்த சாஃப்ட்னஸ் கொடுக்கும். ஸோ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் அண்ட் கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம ஆலிவ் ஆயில் சேர்க்க போகிறோம். உங்ககிட்ட ஆலிவ் ஆயில் இல்லை அப்படின்னா நார்மல் ரிஃபைன்ட் ஆயில் இருக்கும்ல, அது கூட சேர்த்துக்கலாம். ஸோ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட ஆரம்பிக்கணும். இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் நாம் தண்ணி சேர்த்துக்கணும். நான் ஒரு 1/4 கப் விட கம்மியாகவே தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாவை ஒரு 5லேருந்து 6 நிமிஷமாவது நீங்கள் இந்த மாதிரி நல்லா இழுத்து இழுத்து பிசையணும். அப்போ தான் உங்களோட ஷீட் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ நம்ம மாவு ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துடலாம். பாருங்கள், மாவு இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கணும். இப்போ ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து நான் மைதா மாவை இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதில் நம்ம ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்த மாவை வச்சுட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. நல்லா சப்பாத்தி கட்டை வச்சுட்டு நார்மலாக நீங்கள் சப்பாத்தி தேய்க்கிற மாதிரியே தேய்க்கலாம். ஆனால் திக்னஸ் ரொம்ப மெலிசாக இருக்கணும். லைக் நீங்கள் கீழே கை ஏதாவது வச்சு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும். அப்போ தான் உங்களோட ராவியோலி சாப்பிடும்போது நல்லா ஸ்மூத்தாக கிடைக்கும். இல்லைனா இந்த கொழுக்கட்டை மாதிரி ரொம்ப திக்காகிடும். ஸோ பாருங்கள், நான் ஷீட் ரெடி பண்ணிட்டேன். எவ்வளோ மெலிசாக இருக்குது பாருங்கள். அடுத்து எட்ஜஸ் எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு நான் இந்த மாதிரி ஷீட் மாதிரி எடுத்திருக்கேன். பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நல்ல டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். அடுத்து நம்ம இந்த ராவியோலிக்குள்ளே வைக்கிறதுக்காக ஃபில்லிங் ரெடி பண்ணிடலாம். 2 உருளைக்கிழங்கு தோலை சீவிட்டு நான் குக்கரில் போட்டு வேக வச்சுருக்கேன். வேக வைக்கும் போதே சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்து தான் வேக வச்சேன். பாருங்கள் எவ்வளோ நல்லா சாஃப்டாக வெந்திருக்குன்னுட்டு. இப்போ ஒரு ஸ்பூன் அப்படி இல்லைன்னா மேஷர் வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. ஒரு சின்ன கட்டி கூட இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக உங்களுக்கு உருளைக்கிழங்கு வரணும். அந்த அளவுக்கு மசிச்சுக்கலாம். அடுத்து இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து இதில் கொஞ்சமாக ஆரிகானோ சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட ஃப்ரெஷ் பேசில்ஸ் இல்லை ஃப்ரெஷ் ஆரிகானோ கிடைச்சா நீங்கள் அது கூட சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ இது கூடவே நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க லீக் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். லீக்கை எப்படி யூஸ் பண்ணணும், எந்த பார்ட்டை இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கணுன்றதெல்லாம் நம்ம லாஸ்ட் வீடியோவிலே போட்டுட்டோம். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அடுத்து இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு க்ரீம் சீஸ் சேர்த்துக்கோங்க. க்ரீம் சீஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக அமுல் சீஸ்லாம் இருக்குல்ல, அது கூட சேர்த்துக்கலாம். இல்லைனா நீங்கள் மொசரெல்லா சீஸ் எது இருக்கோ அது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா நம்மளோட ஃபில்லிங்கும் ரெடி ஆகிடும். இப்போ நம்ம பாஸ்தா ஷீட்குள்ளார இதை வச்சிடலாம். நம்ம பண்ணி வச்சுருக்க ஷீட்டில் கிட்டத்தட்ட ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் வச்சுட்டு சென்டரில் நல்லா எடுத்து விட்டுருங்க. ஏன்னா நம்ம இதுக்கு மேலே இன்னொரு ஷீட் வச்சு மூட போகிறோம். இதே மாதிரி எல்லா ஷீட்லேயுமே நம்ம ஃபில் பண்ணி வச்சிடலாம். அடுத்து நான் ஒரு ப்ரஷ்ஷில் பால் தொட்டு வச்சுருக்கேன். அதை எடுத்து இந்த மாதிரி நல்லா ப்ரஷ் பண்ணிக்கிறேன். நம்ம எக் போட்டு ராவியோலி பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த ஓரத்தில் நீங்கள் எக்கு கூட வச்சு அப்ளை பண்ணிக்கலாம். பட் நாம் இன்றைக்கி எக்லெஸ் ராவியோலி பண்ணுறதுனால அவுட்டரில் நான் மில்க் இந்த மாதிரி தடவிக்கிறேன். இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே தடவினதுக்கு அப்புறமேட்டு ஒரு ஷீட்டை எடுத்து நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதுக்கு மேலே இந்த மாதிரி வச்சுருங்க. நம்ம ஓரத்துலலாம் பால் தடவினதுனால லைட்டாக நீங்கள் தொட்டாலே நல்லா ஒட்டிக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துருங்க. நடுவில் அந்த ஸ்டஃபிங் இருக்கும் அண்ட் எட்ஜஸ் எல்லாமே நல்லா சீல் ஆயிருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு ஸ்பூன் இல்லைன்னா இந்த மாதிரி ஃபோர்க் வச்சு உங்களுக்கு எந்த டிசைன் வேணுமோ போட்டுக்கலாம். இது ஜஸ்ட் ஆப்ஷனல் தான். எக்ஸ்ட்ராவாக நான் இந்த மாதிரி டிசைன்லாம் பண்ணுறேன். உங்களுக்கு வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அப்படியே கூட வேக வச்சு எடுக்கலாம். பாருங்கள், நம்ம ராவியோலி எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நம்ம மற்ற எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துடலாம். நான் மொத்தமாக 4 பண்ணியிருக்கேன்.
இப்போ இதை வேக வைக்கிறதுக்காக ஒரு பேனில் 2 கப் தண்ணி போட்டிருக்கேன். தண்ணி நல்லா சுட்ட பிறகு நம்ம பண்ணி வச்சிருக்க அந்த ராவியோலி எல்லாத்தையும் இதில் போட்டுடலாம். ராவியோலி போட்ட உடனே உள்ள அடியில் போய் செட்டில் ஆகிடும். வெந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தண்ணியில் வந்து மேலே மிதக்கும். இதுதான் நம்மளோட ராவியோலி வந்து வெந்துருச்சு அப்படின்றதுக்கான சிக்னல். மொத்தமாக பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் ஆச்சு. நம்ம ராவியோலி எல்லாம் ரெடி ஆகிடும். அடுத்து நம்ம ஒயிட் சாஸ் பண்ணிடலாம். ஒரு பேனில் கிட்டத்தட்ட 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு சேர்த்துக்கிறேன். இப்போ நாம் இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். மைதா மாவை பட்டரோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்து இதில் 1 கப் அளவுக்கு நல்ல திக்கான பால் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். நான் ஆல்ரெடி காய்ச்சி ஆற வச்ச பால் தான் சேர்த்துருக்கேன். பால் சேர்த்ததுக்கு அப்புறமேட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கட்டிலாம் எதுவுமே இல்லாமல் உங்களோட ஒயிட் சாஸ் வந்து நல்லா ஸ்மூத்தாகணும். அது வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், நம்மளோட சாஸ் நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. அந்த 1-2 கட்டி மாதிரி இருக்குல்ல, அது மைதா மாவு கிடையாது, நம்ம போட்ட அந்த பூண்டு தான். ஸோ இந்த மாதிரி ஒயிட் சாஸ் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சமாக ஆரிகானோ சேர்த்துக்கிறேன். அடுத்து எனக்கு ஒயிட் சாஸ் கொஞ்சம் இனிப்பாக இருந்தால் பிடிக்கும், அதனால் நான் 1/2 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கிறேன். அண்ட் கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துக்கோங்க. நீங்கள் வேணும்னா பெப்பர் அதிகமாக சேர்த்துட்டு சுகர் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கலாம். இது எல்லாமே உங்களோட சாய்ஸ் தான். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா நம்மளோட சூப்பரான ஒயிட் சாஸ் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக செம்மையாக இருக்குன்னு. இப்போ நம்ம பிளேட் பண்ணிடலாம். நம்ம பண்ண அந்த ராவியோலி எல்லாத்தையுமே பிளேட்டில் வச்சுட்டு இதுக்கு மேலே நம்ம ஒயிட் சாஸ் பண்ணோம்ல, அதை சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம பிரெட் டோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கிறேன். மேலே கொஞ்சமாக மொசரெல்லா சீஸ் அண்ட் ஆரிகானோ போட்டு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி குக் வித் கோமாளியில் இருக்க ரெசிபிஸ் எல்லாமே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறோம். மறக்காமல் அந்த வீடியோஸையும் செக் பண்ணிவிடுங்க. அப்படியே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.